அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கை முதல் செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்புல நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோயின் சிந்துஜன். மறந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோன்று அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கில் உலக ரீதியில் இடம்பெயர்ந்துள்ளோருக்கான 3000 வீடுகள் அமைக்கும் நடவடிக்கை ஆரம்பம். டெங்கு அபாய வலயங்களாக காணப்படும் 10 மாவட்டங்களில் இன்று முதல் நுழம்பு ஒழிப்பு வேலை திட்டம் அமுல். வெள்ளம்பிட்டியவில் 3 சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் பலரிடம் வாக்குமூலங்கள் பதிவு. சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை. தொடர்ந்து விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். யுத்தம் காரணமாக உலக ரீதியில் இடம்பெயர்ந்துள்ளோருக்கான 3000 வீடுகள் அமைக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மீள்குடியேற்றம் இந்து மத அலுவலர்கள் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அதற்கமைய வீட்டுத் திட்டத்திற்கான பயனாளிகளை தெரிவு செய்வதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் வேலாயுதம் சிவஞான ஜோதி குறிப்பிடுகின்றார். இலங்கைக்கு யூரோப்பியன் யூனியனால் 3000க்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டிக் கொடுக்கின்ற ஒரு நன்கொடை நிலைக்கு திட்டம் ஏற்கனவே ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எங்களுடைய மேல்குடியேற்ற அமைச்சின் கீழ் இந்த வேலை திட்டம் 14 மில்லியன் யூரோ நிதியுடன் இந்த நிலைக்கு திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஐரோப்பிய யூனியன் இதற்கான நன்கொடை நிதியை முன்னெடுத்து அதன் கீழ் 3000க்கும் மேற்பட்ட வீடுகளை மட்டக்களப்பு மாவட்டம், அதேபோன்று கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அதாவது இடம்பெயர்ந்த மக்களுக்கு அல்லது அவர்கள் வீடுகளை இழந்தவர்களுக்கு கொடுப்பதற்கான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இது ஒப்பந்தங்கள் எல்லாம் கைச்சாத்திடப்பட்டு அவர்கள் அதற்கான கிரைட்டீரியாவை இனம் கண்டு மாவட்டங்களுடன் தொடர்பு கொண்டு அது தொடர்பான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். எதிர்வரும் மாதங்களில் இந்த வீட்டு திட்டம் அமலுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. வாழ்வாதாரத்தையும் வழங்குகின்ற ஒரு வேலை திட்டம் இதிலே உள்ளடக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே வாழ்வாதாரத்துக்கான திட்டங்களும் இதன் கீழ் முன்னெடுக்கப்பட்டு சுயதொழில் வாய்ப்பு வருமானங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வேலை திட்டமும் இந்த 3000 வீட்டு திட்டங்களுடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வெள்ளம்பிடியவில் 3 சுட்டு படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் பலரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர குறிப்பிட்டுள்ளார். எனினும் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்கு பல போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. நேற்று முன்தினம் நள்ளிரவு வெள்ளம்பிடிய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு பிரயோகத்தில் 3 காயமடைந்த நிலையில் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தனர். 19, 24 மற்றும் 49 வயதான 3 சம்பவத்தில் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. டெங்கு அபாய வலயங்களாக காணப்படும் 10 மாவட்டங்களில் இன்று முதல் நுழம்பு ஒழிப்பு வேலை திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. யாழ்ப்பாணம், வவுனியா, மட்டக்களப்பு, புத்தளம், அம்பாறை, கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, கேகாலை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் ஒழிப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பாபா பலிகவடன தெரிவித்துள்ளார். குறித்த 10 மாவட்டங்களிலும் இன்றிலிருந்து தொடர்ந்து 3 நாட்களுக்கு டெங்கு அவதான வலயங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு நுழம்பு குழம்புகளை ஒழிக்கும் செயற்பாடும் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முப்படையினர், போலீசார் மற்றும் சுற்றாடல் அமைச்சு உள்ளிட்ட மாகாண அமைச்சுகளையும் ஒன்றிணைத்து டெங்கு ஒழிப்பு செயற்பாடு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் விசேட வைத்திய நிபுணர் பாபா பலிகவடன தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களை விட இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக கடந்த ஒரு மாதத்தில் மாத்திரம் நாடளாவிய ரீதியில் 5000 பேர் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அவர்களில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பாராளுமன்றத்தில் வேறு குழுக்களாக செயற்படுவதற்கு விடுத்திருந்த வேண்டுகோள் தொடர்பில் ஊடக அமைச்சர் ஜாயந்த கருணாதிலக்க இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி என 2 குழுக்கள் மாத்திரமே காணப்பட வேண்டும் என்று சபாநாயகர் தெளிவாக கூறியுள்ளார். எதிர்க்கட்சி பெயரில் வெவ்வேறு குழுக்களாக செயற்பட முடியாது என்று அவர் தெரிவித்திருந்தார். அரசியல் கட்சியின் ரீதியில் செயற்பட முடியும். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி என்றும் புதிய விடயங்களை மூலம் கொண்டு வர முடியும். திருட்டு தேங்காய் கூட்டம் என்று பெயர் சூட்டிக் கொள்ளவும் முடியும். பிற்பக்கட்காரர்களுடன் உள்ள நபர்கள் போல் நீங்கள் செயற்பட முடியும். நீங்கள் விரும்பியவாறு இருப்பதற்கு உங்களுக்கு சுதந்திரம் உள்ளது. இருப்பினும் எதிர்க்கட்சி என்ற ரீதியில் ஒரு அணியினர் மாத்திரமே இருக்க முடியும்.
புத்தளம் முந்தல் பிரதேச கடலில் அதிக அளவிலான பாசி காணப்படுவதனால் கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவதில் மீனவர்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்வதாக சுட்டிக்காட்டுகின்றனர். புத்தளம் மாவட்டத்தின் அண்மையில் தொடர்ந்த மழையுடனான வானிலை காரணமாக முந்தல் பிரதேச சிறுகடல் பாசி நிறைந்து காணப்படுகின்றது. இதனால் குறித்த பிரதேசத்தின் கடற்பகுதியில் மீன்பிடியில் ஈடுபடும் போது தமது வலைகளில் பாசியை பிடிபடுவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாழ்க்கை இந்த கடல் தொழிலை நம்பித்தான் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்ப முன்னுக்கு பெய்ஞ்ச மழையின் காரணத்தால எங்களுக்கு இப்போ தொழில் செய்ய ரொம்ப கஷ்டமாயிக்குது. என்னன்னு சொன்னா இந்த பாசி எங்களோட வலையில எல்லாம் படுகிறதால மீன் காலு எதுவும் பிடிச்சிக்கலாமே இருக்குது. இதனால ரொம்ப சிரமப்பட்டு தான் தொழில் செய்யறோம். தொழில் செய்யறதே ரொம்ப கஷ்டமாயிக்குது. இப்போதைக்கு தொழில் செய்யற ரொம்ப ஒன்றும் முடியலை. ரொம்ப மோசமான மீனே இல்லை. மீன் ரொம்ப கஷ்டத்து மத்தியில மீனே பட மாட்டேங்குது. வெறும் பாசி தான் படுது. தினந்தோறும் மீன்களையும் இறால்களையும் நம்பி வலை வீசும் மீனவர்களுக்கு மாற்றமே கிட்டுவதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். 2 மாதத்துக்கு முதல் பெய்ஞ்ச மழையின் காரணத்தினால எங்களுக்கு சரி சிரமமா இருக்குது. தொழில் செஞ்சு கொள்றதுக்கு சரி பாசி, அந்த பாசியின் காரணத்தினால எந்த வகையான ஒரு மீனும் எந்த வகையான ஒரு ஆளுமே படக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பமே இல்லை. அந்த கடல்ல நாங்க இப்ப இந்த கடற்தொழில இங்க இருந்து நாங்க புத்தளம் கல்பிட்டி வரைக்கும் நாங்க போய் செஞ்சு பார்த்துட்டோம். எங்களுக்கு அந்த தொழில செய்யக்கூடிய வாய்ப்பே கிடைக்குது இல்லை. என்ன கேட்டா அவ்வளவுக்கு பாசி. சிறுகடலில் உள்ள பாசி படலத்தை துப்புரவு செய்து தமது கடற்தொழில் நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையை விடுக்கின்றனர் முந்தல் பிரதேச மீனவர்கள். அதுதான் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.